இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், தாழ்மையாய் நடக்க முடிகிறதா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 3 வசனம் 30. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். He must increase but I must decrease. John chapter 3 verse 30. என கண்மானவர்களே, இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போது சொல்றாரு, அவர் பெருகணும் நான் சிறுகணும் அப்படின்னு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு தேவனாலே தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நம்மால் தாழ்மையாய் நடக்க முடிகிறதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், தாழ்மையா இருக்கணும், ஆனா தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை குறித்து நம்ம பேசுறப்போ, ஐயோ இந்த விஷயமா என்னால முடியவே முடியாது, நான் சாதாரணமானவன் அப்படின்னு நினைக்கிறது நமக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மை. ஆனால் அதே காரியத்தை முடிச்ச பின்பு, இல்ல என்னால ஒண்ணும் இல்லைங்க, ஆவியானவர் எனக்குள்ள இருந்து செயல்படுறார், ஆண்டவருடைய கிருபையால் இதை முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றது தாழ்மையை குறிக்குது. ஸோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வெளியரங்கமா நம்ம கிட்ட எப்படி பிரதர் நீங்க எல்லாட்டையும் தாழ்மையா இருப்பீங்களான்னா, இம்மீடியட்டா நம்மகிட்ட இருந்து வர்ற வார்த்தை என்ன தெரியுமா? பிரதர் வேணா எங்க ஆபீஸ்க்கு வேணா பாருங்க, எனக்கு சுப்பீரியர் இருப்பாங்க இல்லையா, மேனேஜர், இன்னும் இருக்க எல்லார்ட்டையுமே நான் போன ஒன்று விஷ் பண்ணிடுவேன், ரொம்ப ஹம்பிளா தான் பேசுவேன், என் கூட ஒர்க் பண்றவங்க கிட்ட கூட நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் மூவ் பண்ணுவேன், நான் அப்படின்ற எண்ணமே எனக்குள்ள இருக்காது அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவோம். ஆனால் நம்ம கொஞ்சம் கேஃபிட்டீரியா பக்கம் போகும்போச்சுல, அங்க இருக்கிறவங்கள பார்த்து நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம்? ஏதோ அவங்க ஏலியன்ஸ் மாதிரியும் நம்ம இந்த ஏர்த்துல இருக்கிற மாதிரியும் சொல்லி யாருன்னே தெரியாத மாதிரி, மனுஷங்களே இல்லாத மாதிரி தான் அநேகர் அவங்கள பார்ப்போம். அதுக்காக அவங்களுக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணி காலில் விழுந்து கும்பிடணும் அப்படின்னு நான் சொல்லலை. மாறாக ஒரு சின்ன ஸ்மைல் போதும் அவங்களுடைய அந்த டேவை பிளசண்டா மாத்துறதுக்கு. இதை நம்ம எத்தனை பேர் செஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இன்னும் நம்ம டெக்ஸ்டைல் ஷோரூம் பக்கம் நம்ம போய் பார்த்தா தெரியும், அங்க இருக்கிற பசங்களை ஏதோ கஸ்டமர்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு அடிமைகள் கிடைச்சிருக்க மாதிரி தான் அவங்கள ட்ரீட் பண்றத நம்ம பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கு? எதனால இப்படி பிஹேவ் பண்றோம் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு எண்ணம், நான் என்கிற எண்ணம். அந்த எண்ணம் நான் மேல இருக்கேன், மத்தவங்க எல்லாம் எனக்கு கீழே இருக்காங்கன்றத ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்துருது, நம்மளை மேலேயே நிக்க வைக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் போதுல சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பெருகணும் நான் சிறுகணும் அப்படின்னு. எப்படி அவரால் இந்த வார்த்தைகளை சொல்ல முடிஞ்சது அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினபடியால மாத்திரம்தான் இந்த வார்த்தை சொல்ல முடிஞ்சது. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், யோவான் ஸ்நானகன் அவர் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துனுடைய முன்னோடியாக அவரது வருகைக்கு முன்னாடி வழியை செவ்வைப்படுத்துகிறதற்காக தேவனால அனுப்பப்பட்டவர் இந்த யோவான் ஸ்நானகன். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவரும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் இயேசு கிறிஸ்துவும் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். இப்பதான் எல்லாரும் சொல்றாங்க, அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தேவனுடைய மகன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிருக்கோம், இவர் தேவனாலே அனுப்பப்பட்டவர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இவர்கள் வாழ்ந்த காலத்துல நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், சாதாரண மனுஷங்க ஊழியம் பண்ற ஊழியக்காரர்கள். அப்படியானால் இவங்க ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க வேற. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், எலிசபெத்தும் மரியாளும் உறவினர்கள் அப்படின்னு. சோ தன்னுடைய சொந்த உறவினரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவ பார்த்து சொல்றாரு, அவரு இன்க்ரீஸ் ஆகணும், நான் டிக்ரீஸ் ஆகணும். நம்ம இன்னைக்கு சொல்லுவோமா? ஒருவேளை மத்தவங்க கிட்ட கூட நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போமே ஒழிய, நம்முடைய சொந்தக்காரங்க கிட்ட எப்பவுமே நான் தான் பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். எல்லாத்துலயும் நான் தான் நிக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் வந்ததா, நான் தான் பெரிய ஆளா தெரியணும் தான் நம்ம ஆசைப்படுவோம். அப்படியானால் இந்த யோவான் ஸ்நானகன் என்ன செய்யறாரு அப்படின்னா, அங்க ஆரம்பத்துல இருந்து வாஸ்தா நமக்கு தெரியும், அவர் சொல்றாரு, இவருடைய மிதியடி வாரை, அதாவது
சப்பல்ல இருக்க அந்த பெல்ட்டை கூட மாற்றுறதுக்கு நான் தகுதி இல்லாதவன் அப்படின்னு தன்னை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக தரை மட்டும் தாழ்த்தினதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். தேவனுக்கு முன்பதாக இன்னைக்கு ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துறேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கிறது ரொம்ப 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 ஈஸியான ஒரு காரியம். ஆனால் நம்மோடு இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்த முடிகிறதா? ஒரு இடத்துக்கு போறேன் அப்படின்னா, தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், தேவன் என்னை யூஸ் பண்றார் அப்படின்னா எத்தனை பேர் அந்த மகிமையில கொஞ்சத்தை கூட நம்ம எடுக்காம இருக்கிறோம். அந்த இடத்துல போன உடனே நம்ம பார்வை மாறுகிறது, நம்மளுடைய வே ஆஃப் அந்த டாக் மாறுது, நடக்கிற விதம் மாறுது. இந்த மாதிரியான காரியங்கள் எப்படி நடக்குது அப்படின்னா, நமக்குள்ளாக நான் என்கிற எண்ணம் வர்றதுனால தான். என்னால அப்படின்ற காரியம் நமக்குள்ள வெப்பம் வருகிறதோ அப்போ அந்த தாழ்மன்றது நம்ம கிட்ட இருந்து எங்கேயோ போயிருது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக தன்னை தரை மட்டும் தாழ்த்தின யோவானுக்கு கிடைச்ச ரிவார்டு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பூமியில ஸ்திரீகளுடைய வயிற்றுல பிறந்தவங்கல்ல யோவான் ஸ்நானகனை போல தீர்க்கதரிசி கிடையாது அப்படின்னு. எத்தனை பெரிய பாக்கியம்! ஆகவே நாமும் நம்ம எந்த அளவிற்கு தாழ்த்துகிறோமோ அந்த அளவிற்கு தேவன் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்க ஒவ்வொருத்தரும் தகப்பனே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களுக்குள்ளா இருந்து செயல்படுகிறீர், எங்களை செயல்பட வைக்கிறீர் தகப்பனே. அப்பா, எல்லா கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கு மாத்திரமே நாங்க செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, எங்களோடு இருக்கிற ஒவ்வொருத்தர்டையும் நாங்க தாழ்மையா இருக்க, அவங்கள எங்களுக்கு சமமா நினைக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. சில நேரத்துல எங்களை அறியாம எங்களுக்குள்ள சில முரட்டாட்டமான குணங்கள் வரலாம். ஆவியானவரே, அது எல்லாவற்றிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.